பர்கர் கடையில் வேலை பார்த்த 4 பேர் காணாமல் போனாங்க. அவங்க காணாமல் போகிறதுக்கு முன்னாடி பர்கர் கடையில் இருக்கிற கேஷியர் கவுண்டரில் கேஷ்லாம் காணோம். இது இவங்களே கொள்ளையடிச்சிட்டு போனாங்களா, இல்லை வேற யாரும் வந்து கொள்ளையடிச்சிட்டு அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்களா? 1978 நவம்பர் 17 இந்தியானா மாநிலத்தில் பர்கர் செஃப் ரெஸ்டாரண்ட்டில் 4 இளைஞர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பிஸியான பர்கர் கடை. செயின் கேஸ் கவுண்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டேனியல் பர்கர் தயாரிக்கிறதுல மும்முரமாக இருந்தார். ரூத் டேபிள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தார். அண்டு லாஸ்ட்டாக மார்க் கிச்சனில் ஃப்ரைஸ் தயாரிச்சுக்கிட்டு இருந்தார். டைம் சரியாக 11 மணிக்கிட்ட இருக்கும். எல்லாரும் அவங்கவங்க வேலையை முடிச்சுட்டு கேஷ் கவுண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியானாங்க. கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரும் கிளம்புனாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே நடக்க போகுதுன்னு. மறுநாள் காலையில் மேனேஜர் கடைக்கு வந்து பார்த்துருக்காரு. கேஷ்லாம் சதறி கிடக்குது, எல்லாமே களைஞ்சு போய் கிடக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற சில டேபிள்ஸ்லாம் கீழே விழுந்து கிடக்கு. பேக் டோர் ஓப்பனில் இருந்துச்சு. மேனேஜர் இடத்த பார்த்துட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணாங்க. போலீஸ் வந்து இந்த சம்பவத்தை பார்த்துட்டு ஒருவேளை இவங்களே அமௌண்ட்டை திருடிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சி யோசித்தாங்க. அந்த 4 பேர் வீட்டிலையும் இவங்கள நினச்சி ரொம்ப கவலைப்பட்டாங்க. எப்பயாவது வந்துடுவாங்களான்னு நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த சம்பவமே நடக்கலை. போலீஸ் கடையில் வந்து செக் பண்ணிவிட்டு என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தான் அமௌண்ட்டை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் போலீஸ்க்கு நியூஸ் வருது. அவங்க இருக்கிற இடத்துலேருந்து 60 மைல் தள்ளி அவங்களோட டெட் பாடி அங்கே இருக்குன்னு நியூஸ் வருது. போலீஸ் அந்த இடத்துக்கு போனாங்க. எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, அவங்கள கொன்னது யார்? போலீஸ் நிறைய பேரை சந்தேகப்பட்டாங்க. அங்கே இருக்கிற எவிடன்ஸ், அதுவும் இல்லாமல் அங்கே கிடச்ச ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு அவங்க சந்தேகப்படுனவர் மேலே அதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் எதுவுமே மேட்ச் ஆகவே இல்லை. போலீஸ் என்ன நினச்சாங்கன்னா, இந்த 4 பேரும் சேர்ந்து கடையில் இருக்கிற கேஷை எடுத்துகிட்டு போனால் இவங்களை யார் கொன்று இருப்பா, அப்படி இல்லாட்டி யாராவது இவங்களை மிரட்டி இந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சாங்க. பட் இவங்க 4 பேர் ஆப்போனட்டில் ஒரு ஆளாக இருந்தால் சமாளிக்க முடியாதுன்னு ஒரு டீமாக தான் இருக்கும்னு நினச்சி போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி தான், அந்த கொலையை பண்ணது யார்? ஒருத்தவங்க அந்த கொலையை பண்ணாங்களா, இல்லை பல பேர் சேர்ந்து அந்த 4 பேரை கொன்னாங்களா? இப்போ வரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை. மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் இதே மாதிரி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கிரைம் கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மிஸ்ட்ரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.